Sembarati, powered by New Maggi Masala A Magic. டேய், என்னடா சின்ன பசங்க மாதிரி சாஸ்லாம் மேல கூட்டிட்டு இருக்க? போய் ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பண்ணிட்டு வா. இதோ போறேன். என்ன 3 பேத்துக்கு 2 கோல்டு காஃபி தான் இருக்கு? ஏய், அன்னைக்கு பாயாசத்தை சாப்பிட்ட மாதிரி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட போறீங்களா? அதெல்லாம் முடியாது. இந்தா குடு அப்பா. என்ன ஒண்ணுதான் இருக்குது, உனக்கு வேணாமா? டேய் ஏன்டா? குடு. முடியாது. குடுறா. தரமாட்டப்பா. குடிக்க மாட்டேன், குடுறா. இந்தா. ஓ, கதை அப்படி போகுதா? சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க பெரியய்யா. இல்ல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நீ அந்த ஸ்டால்ல சாப்பிடு, நான் இந்த ஸ்டால்ல சாப்பிடுறேன். வேண்டாம் பெரியய்யா, நீங்களே குடிங்க. நீ எதிரில உட்காந்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி வைக்கப்படுறான். நீ எந்திரிச்சு அப்படி போ. இதுதான் லவ்வர்ஸ் கூடயே வரக்கூடாதுன்றது. போறேன். குளமாவும் போடா. அப்படி போ. இதுக்கு நான் பேசாம வெளியே போய் நின்று இருக்கலாம். அதைத்தான் நான் சொல்லாம சொன்னேன். உனக்கு புரியல. சரி, நீ இப்ப ஆசைப்பட்டு கேக்குற, போ. இது எனக்கு வேணும். அது உனக்கு தான், எடுத்துட்டு போ. பாவம் பெரிய ஷாம் சார், அவரை உள்ள கூப்பிடுங்க. இப்ப கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான். சரி, நீ சாப்பிடு. உங்க கூட ஒரே கிளாஸ்ல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதா? வேணா பெரியய்யா. எதுக்கு இப்ப வைக்கப்படுற? இங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாரு. பார்த்தல, அவங்களே அப்படி குடிக்கும்போது நீ என் பொண்டாட்டி இப்படி வைக்கப்படலாமா? குடி. வேண்டாம் பெரியய்யா, எனக்கு கூச்சமா இருக்கு. அதெல்லாம் முடியாது. இது உன் புருஷனோட ஆர்டர். குடி. பாவி பய எல்லாம் ஜோடியாக இருக்காங்க. அவங்கள பார்த்தாச்சும் நம்ம குடிச்சிட்டு இருக்கலான்னு பார்த்தா அது கூட வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஐயோ,
ஐயோ டேய் ஆதி டேய் டேய் ஆதி இங்கதான் நேரம் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சிட்டு இருக்கிறான். ஐயோ டேய் ஆதி அம்மா வராங்க ஆதி. ஐயோ அம்மாவா? ஏய் உட்கார். அவன் என்ன வெறுப்பேத்துறதுக்கு பதிலா சும்மா அம்மா வராங்கன்னு பயம் காட்டுறான். ஐயோ ஆதி நான் சும்மா ஒன்றும் சொல்லல. நீ வெளியே வந்து பாரு, ஆண்டி வந்துட்டு இருக்காங்க. சரி நான் இப்போ வந்து பார்ப்பேன். அம்மா இல்ல அப்போ நீ இருக்கும். ஃபர்ஸ்ட் வா. பாரு பாரு வா. என்ன பண்ணலாம் ஆதி? இரு பார்வதி, நீ அப்படி போய் ஒளிஞ்சுக்கோ. ஓ ஆதி மா, நீங்க எப்படிமா இங்க? நந்தினி விஷயத்தை ஏன் கிட்ட சொல்லாம மறைச்ச ஆதி? அது இல்லம்மா, அது ஒரு சின்ன விஷயம். அதை உன்கிட்ட சொல்லி பெருசாக்க வேண்டாம் தான் நான் சொல்லல. எது சின்ன விஷயம்? அந்த நந்தினி உன் உயிருக்கே குறி வச்சிருக்கா. அது என்ன உனக்கு சின்ன விஷயமா? நீ யாரு? ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்தையே எனக்கு அப்புறம் கட்டி காப்பாத்த போறவன். என்னோட நம்பிக்கை பலம் எல்லாமே நீதான். உன் மேல குறி வச்ச அவளை சும்மா விடலாமா? அதான் மும்பைல கால் வச்ச உடனே அந்த நந்தினிய போய் எச்சரிச்சிட்டு வந்த. நோ, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு உடனே கிளம்பு. கமான், நம்ம சென்னைக்கு போறோம். இல்லம்மா, அது நீ எதுவும் பேசாத ஆதி. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இப்போ நீ இங்க இருக்கிறது சரியா படல. மா, நான் உங்களை மறுத்து பேசுறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நந்தினிக்கு பயந்து நான் வந்த வேலையை முடிக்காம பாதிலே விட்டு கிளம்பணுமா? என்ன அப்படியே நீங்க வளர்த்தீங்க. இப்ப நீங்க நந்தினிக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு பயந்து என்ன கையோட கூட்டு போயிட்டதா நந்தினி நினைக்க மாட்டாளா? இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வேணுமாமா? ஆதி, உன் தலையில கட்ட பார்த்ததும் ஒரு அம்மாவா தாய் பாசத்துல நான் உடனே உன்னை ஊருக்கு கிளம்புன்னு சொன்னேன். ஆனா நீ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு அது அழகில்ல. நாகபுரி வம்சத்துக்கு ஆதிக்கடவுர் வம்சம் பயந்துருச்சுன்னு பேர் வந்துரும்னு நீ எவ்வளவு அழகா புரிய வச்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்காதி. தப்புச்சண்டா சாமி.
எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, நீ இருந்து வேலையை முடிச்சிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. சரி ஆதி, நான் அடுத்த ஃபிளைட்லயே சென்னைக்கு கிளம்புறேன். நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு வந்துரு. ஓகேமா. டேக் கேர். ஓகேமா. மா சரி ஆதி, நான் அடுத்த ஃபிளைட்லயே சென்னைக்கு கிளம்புறேன். நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு வந்துரு. ஓகேமா. டேக் கேர். ஓகேமா. மா இல்ல, இப்படி எங்க போறீங்க? வெளியில நம்ம அப்படி போகணும். ஓ, நான் இப்படிதான் வந்தேன்ல. ஆதி, பார்வதி. டேய் போடா. சரி ஆதி, நான் கிளம்புறேன். ஷாம், ஆண்டி. இவனை கொஞ்சம் பத்திரமா ஓகே பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. டேக் கேர் ஆதி. சரிம்மா. அப்பா, இப்பதான் உயிரை வந்துச்சு. சரி பார்வதி. ஐயோ அம்மா. ஓ, அம்மா போனது பார்வதிக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நீரு நான் கூப்பிட்டு வந்துடுறேன். இங்க இந்த பக்கம் தானே போனா? ஓய் பொண்டாட்டி, உன் மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. இங்க போனா? ஏய் பார்வதி, 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 பார்வதி. ஏ பார்வதி, என்னாச்சு? பார்வதி. ஆதி. ஏய், என்னாச்சு ஆதி? ஐயோ ரத்தம். என்னாச்சு ஆதி? ஐயோ ரத்தம். மேல ஆணியில தலை அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. வா வா, தூக்கு. பார்வதி, நான் பேசுறது கேக்குதா? ஆதி, பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது ஆதி. நீங்க இங்கே இருங்க, உள்ள வராதீங்க. என் தலையில பட்ட காயம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. அதுக்குள்ள பார்வதிக்கு தலையில இப்படி அடிபட்டுச்சு.
எனக்கு ஏதோ ஆபத்துன்னு பதறி போய் என்னை பார்க்கணும்னு மும்பைக்கு வந்த பார்வதிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சேடா. அவளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? உங்க அம்மா பார்வதியை பார்த்திருந்தா தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சாச்சு. அது வரைக்கும் நிம்மதி. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் சொன்ன மெடிசன்ஸ்லாம் போட்டிருக்கு. டோன்ட் வரி, சீஃப் டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாரு. ஓகே. தேங்க்யூ. டாக்டர் எங்க இருக்காரு, எப்போ ஒருவர் தெரியலையே. நீ டென்ஷன் ஆகாத ஆதி, நான் பாக்குறேன். நீ போய் பார்வதிட்டு இரு. நான் போயிட்டு வரேன். ம். இவ்வளவு நேரம் ஆச்சு, டாக்டரையும் காணோம், பார்த்துட்டு வரேன்னு போன ஷாமியும் காணோம். என்னாச்சுடா? டாக்டர் எங்க? பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. டேய், டாக்டர் கையோட கூட்டு வர வேண்டியதானே? டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? பார்வதி அட்மிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. One second wait. எந்த டாக்டர் இன்னும் வந்து பார்க்கல. அவ இன்னும் மயக்கத்துல இருக்கா டாக்டர். Sir, I call you back. Okay? தலையில ஆணி குத்துன கேஸ் தானே? ஆமா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாருங்க. நர்ஸ், டாக்டர் கம். போங்க. Don't worry sir, she is all right. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஏன் இன்னும் கண் முழிக்கல? சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லுவாரு. ஓகே? எப்படி இருக்கு நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப டாக்டர் கிட்ட கேட்டா சீஃப் டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. என்னடா இவங்க எப்படி இருக்காங்க? இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கு இது புதுசு. அவங்க இந்த மாதிரி டெய்லி நிறைய கேஸ் அட்டென்ட் பண்றவங்க. அப்படித்தான் இருப்பாங்க. வேற எதனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்னு தோணுதுடா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆதி. அதான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காருல. டேய், பார்வதி இன்னும் கண் முழிக்காம மயக்கத்திலே இருக்காடா. என்னால எப்படா பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு புரியுது ஆதி. பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க? ஆதி, நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லடா, நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ பார்வதி பக்கத்திலே இரு. எஸ் சார். டாக்டர், வெயிட் வெயிட். சீஃப் டாக்டர் வந்து பாப்பாங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் சீஃப் டாக்டர் வரவே இல்லை. எப்போ வருவாரு? சீஃப் டாக்டர் மீட்டிங் ஹால்ல இருக்காரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்துருவாரு. என்னங்க நீங்க இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? என் டென்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? பார்வதிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சே ஆகணும். உங்க சீஃப் டாக்டர் உடனே இப்ப வந்தாகணும். போய் கூட்டு வாங்க. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நானும் எங்க சீஃப் டாக்டர் என்ன உங்க வீட்டு சர்வெண்டா?
அந்த பொண்ணு என்ன செத்தா போச்சு அடி